எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியர் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ளையாஸ் பிரிக் மேக் மிஷின். அதாவது எப்படின்னா, எங்கள் ஃபேக்ட்ரியில் ஹாலோ பிளாக் மிஷின், பேவர் பிளாக் மிஷின், இன்டர்லாக் மிஷின், ஃப்ளையாஸ் மிஷின் நிறைய ரகம் பண்ணுறோம். ஃப்ளையாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 பிளாக்கு, 8 பிளாக்கு, 10 பிளாக்கு, 12 பிளாக்கு, அது பார்த்தீங்கன்னா பெல்ட்டில் வரக்கூடிய மாடல் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கர் மாடல். எப்படின்னா, பலகையில் வரக்கூடியது, அடித்து கல் பலகையில் வந்துட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேக்கர் எடுத்து கீழே வச்சுட்டே இருக்கும். அந்த மாடல். இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மிஷினுடைய அக்சசரிஸ் எல்லாமே டிஸ்மேல் பண்ணியிருக்கிறேன். எப்படின்னா, இதில் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இந்த ஸ்டேக்கர் மட்டும் இல்லாமல் இதோடைய பேன் மிக்சர், கன்வேயர், பேலட் ட்ராலி, ஹைட்ராலிக் ட்ராலி, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் டிஸ்மேல் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே இப்போ அசம்பிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது, பெயிண்டிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க. டச்சப் ஒர்க் மட்டும் பாக்கி, பேக்கிங் பாக்கி, ஃபிட்டிங் பாக்கி, இதெல்லாம் பாக்கி இருக்குது. எல்லாம் டிஸ்மேல் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கழட்டியே வச்சிருக்கேன், எதுவும் மாட்டல. இது சைடு போய் மாட்டுற மாதிரி ஐடியா. ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் மிஷின். பார்த்தீங்கன்னா மாட்டும் போது ரொம்ப நீளம் அதிகமாக இருக்கும். அதனால எல்லாமே கழட்டியே வச்சிருக்கேன். இதுதான் வந்து ஸ்டேக்கர். அந்த பலகை வந்து தூக்கி வைக்கக்கூடிய ஸ்டேக்கர் இது. இது பார்த்தீங்கன்னா மேலே கிர்பாஸ் மாட்டுவாங்க, இன்னும் மோட்டர் மாட்டல, எல்லாம் மாட்டுவாங்க. எல்லாம் பெயிண்டிங் முடிஞ்சது, இப்போ எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளையாஸ் மிஷின் மாட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அதுவும் அசம்பிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ஹெவியாக இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடர் போட்டு வரயும் சரி, மேலே இந்த ஹாப்பரும் சரி, எல்லாமே கொஞ்சம் பெருசாக போட்டிருப்போம். இந்த 12 பிளாக்குக்கு ரொம்ப பெருசாக போட்டிருப்போம். இது வந்து பேலட் பாக்ஸ். இதுக்குள்ள வந்து பேலட் உள்ளே உட்காந்துரும். உள்ளே உட்காந்து ஆட்டோமேட்டிக்காக பேலட் ஒன்று டக்குன்னு முடிச்சதுக்கப்புறம் ஒன்று தட்டிகிட்டே இருக்கும். பேலட் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருக்கும். அதுக்கு இன்னொரு கான்செப்ட் போட்டிருக்கோம். நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, சார் பேலட்டை போட்டு கொடுங்க, ஸ்டேக்கர் மாடல் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால நாங்கள் ஸ்டேக்கர் மாடல் இப்போ ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போகிறது வந்து 5வது மிஷின் 6வது மிஷின் நம்ம போயிட்டு இருக்குது. இந்த பெல்ட் டைம் மாடலுக்கும் ஸ்டேக்கருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடித்து பெரிய ஒரு ஸ்டாண்ட் முன்னாடி போட்டிருப்போம். அது பெல்ட்டில் கல் வந்துகிட்டே இருக்கும். இது அப்படி இல்லை. மெத்தட் பார்த்தீங்கன்னா செயின் சிஸ்டம் போட்டிருப்போம். இந்த செயின் சிஸ்டம் போட்டு செயின்லேருந்து இந்த பலகை வந்து ஆட்டோமேட்டிக்காக தட்டிகிட்டே இருக்கும், டக்குன்னு வந்துட்டே இருக்கும். அதுக்கு உண்டான கியர் பாக்ஸ் சிஸ்டம் இங்கே போட்டிருப்போம். இன்னும் இது அசம்பிள் பண்ணலானே, இல்லை டிஸ்மேல் பண்ணியிருக்கேன். இங்கே மாட்டிடுவோம், எல்லாமே கியர் பாக்ஸ் போட்டில் மாட்டிடுவோம். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து மண் கலக்கிறதுக்காக, இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுகளுக்கு நல்லா உள்ள கலக்கிறதுக்காக ஒரு செயின் லிங்க் போட்டிருக்கோம் பாருங்கள், எத்தனை லென்த்து போட்டிருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து கியர் பாக்ஸ் மோட்டர் மாட்டிருக்கோம், டூஸ் மோட்டர் மாட்டிருக்கோம். மாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அலாசி உள்ளே கொடுக்கும் பன்னெண்டுகளுக்கு போடும்போது. அதுக்காக போட்டிருக்கோம். அப்புறம் நார்மலாக போடுறத விட இந்த பின்னு வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன். நார்மலாக போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு 800 கேஜ் கெப்பாசிட்டினா 1000 கேஜ் கெப்பாசிட்டியில் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டபுள் சிலிண்டர் போட்டிருக்கோம். மேலே ப்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர் போட்டிருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 160 டயாவில் 2 சிலிண்டரு ப்ளஸ் 2 ரேபிட், மொத்தம் 4 ஐட்டம் வந்துடும். ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும். அதே போல் இது எல்லாமே பிளேட் தான். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்சு பிளேட்டில் பாக்ஸ் பண்ணி வெல்டிங் பண்ணி மிக் வெல்டிங் அடிச்சு போடுவோம். சேனல் பாக்ஸ் போடவே மாட்டோம். சேனல் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அது பெண்டாக ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா எல்லா பெல்ட் போட்டுருக்கும் பார்த்தீங்களா, இந்த பிளேட்ஸ் போடும்போது எப்பவுமே பெண்ட் ஆகாது. அப்போ சேனல் போட்டால் ஜெர்க்காக லைட்டாக. அதே போல் பாடி அப்படி தான் பாருங்கள். பாடி வந்து பார்த்தீங்கன்னா 25 பிளேட் போட்டு அதுக்கு மேலே பெரிய சேனல் பாக்ஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கனமான பிளேட் சப்போர்ட்ஸ் கொடுத்து இங்கே சென்டரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சென்டரில் கொடுத்து கீழேயும் கொடுத்து, ஏன்னா 12 ஃப்ளையாஸ் 2 சிலிண்டர் மேலே அமுத்தும் போது அந்த அளவுக்கு டென்சிட்டி இருக்கணும் இந்த ஸ்ட்ரக்சர். அப்போ தான் வளையாமல் கரெக்டாக ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். மேலே வந்து 2 ஆயில் டேங்க் கொடுத்துருக்கேன். 2 ப்ரீஃபில் பால்புக்காக, 2 சிலிண்டருக்காக 2 ஆயில் டேங்க் கொடுத்துருக்கேன். பேக் ஒன்று ஃப்ரண்ட் ஒன்று 2 கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பவர் பேக் எல்லாம் பேக்கிங் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள். இது பார்த்தீங்கன்னா 20 HP மோட்டர் பவர் வரும். எல்லாம் பேக்கிங் வரமா வச்சுட்டோம். இதோட அக்சசரிஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி பாருங்க. எல்லாமே கழட்டி வச்சிருக்கேன். எல்லாமே அக்சசரி கீழே கழட்டி வச்சிருக்கோம். அங்கே நிற்கிற ஃப்ளையாஸ் பார்த்தீங்கன்னா 10 கல் ஃப்ளையாஸ் அந்த மிஷின் அது ரெடி ஆயிடுச்சு. அதுவும் வந்து ரெடியாக நிற்கிறது. இது பாருங்க, இது பூரா எல்லாமே அக்சசரி கழட்டி வச்சிருக்கேன். எல்லாமே அக்சசரிஸ் எல்லாமே எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மாட்டி முடியுமா பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 2 days ஆயிரும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இங்கே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கொண்டு போய் நம்ம சைட்டில் கொண்டு வச்சு அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இங்கே நாங்கள் ஃபிட்டிங் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு ரன்னிங் பண்ணி பார்த்து டெஸ்டிங் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் தான் அப்படியே பேக்கிங்கோடு ஏற்றிடுவோம். அதை எப்படி மாட்டுறோமோ அப்படியே பேக்கிங்கோடு ஏற்றி சைடில் கொண்டு அப்படியே கொண்டு இறக்கி வச்சுருவோம். இந்த பேலட்டுக்கும் இந்த பெல்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கல் அடித்து வெளியே வரும்போது நம்ம வந்து கையில் எடுத்து வைப்பாங்க மேனுவலாக. அதை பார்த்தீங்கன்னா கல்லை பெல்ட் வந்து எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. இந்த பேலட் அப்படி இல்லை. ஸ்டேக்கர் ஆட்டோமேட்டிக்காக கல் வெளியே வந்த உடனே இந்த ஸ்டேக்கர் எடுத்து வச்சுட்டே இருக்கும். அதாவது கல் வெளியே வரும்போது 2 பேலட் சேர்ந்து தூக்கி அப்படியே அட்டி போட்டே இருக்கும். அட்டி போட்டதுக்கப்புறம் நீங்கள் பேலட் இருக்க வண்டி உள்ளே விட்டு கொண்டு போய் ஒருத்த கொண்டு அட்டி போட்டுடலாம். இது அதோடைய கான்செப்ட். இப்போது இந்த மிஷினுடைய கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம், வீடியோவும் பார்த்துட்டோம். இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் கொடுத்துறேன். எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.